நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவாதேவனை நோக்கி பார்ப்போம் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்த தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே கடந்த வாரத்தில் பரிசுத்த ஓய்வு நாட்களை ஆண்டவரை அனுசரிக்கும்படியாக நீர் கிருபை செய்தீரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய அருள் மாறிய நீர் ஆண்டவரை ஊற்றினீரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆண்டவரை ஆராதனையிலே உடைய அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நோக்கி பாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நேசிக்கிற அன்பின் தோப்பனே ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிறோம். ஆராதனை ஆண்டவரே ஆரம்பம் முதல் இறுதி வரை உடைய பிரசனத்தினாலே ஆண்டவரே எங்களை நிரப்பும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே சங்கீத பகுதியை ஆண்டவரே அப்பா பாடல் வேலையை ஆண்டவரே ஆராதனை வேலையை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்ற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே அப்பா தாவீது ராஜாவை போல ஆண்டவரே ஆர்ப்பரித்து பாடக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக செபிக்கிறோம். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்டிலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய வாய்களை ஆண்டவரை விரிவாய் திறக்கும்படியாய் ஆண்டவரை செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் உள்ளான மனுஷரை ஆண்டவரை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா பிதாவே ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அப்பா அறிதல் உள்ள ஆண்டவரே அப்பா ஞாயிறு ஆராதனையா எங்களுக்கு நீர் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்ஸ் சண்டையை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி ஆண்டவரே அப்பா அம்மை துதிக்கும்படியான ஆண்டவரே கிருபைகளை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும் ஆண்டவரே அப்பா அறிவிப்பு பதில் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரை. கேட்ட அறிவிப்பின் படியாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் செயல்படக்கூடிய கிருபைகளை தாரும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரை காணிக்க பகுதி தசமபாத பகுதியை ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே கிறிஸ்துமஸ் ப்ராஜெக்டுக்காக ஆண்டவரை கொடுக்க வேண்டிய ஆண்டவரே அப்பா எல்லா பணங்களும் வந்து சேருவதற்கு ஆண்டவரே நீ கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா அவுட் ரீச் ஆண்டவரே அப்பா ப்ரோக்ராம் ஆண்டவரே அப்பா சந்திக்கப்படுவதற்கு நீர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் குறைவுபடாதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் நிறைவாய் ஆண்டவர் செய்கிற தேவன் ஆண்டவரே கர்த்தாவே நீரே பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் கரங்களை ஆண்டவர் திடப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உமக்கு கொடுத்து ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலிருந்து முழுமையான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் கரங்களை ஆண்டவரை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த வேளையிலே நீர் கொடுக்க போகிற செய்திக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் தாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவர் நடக்கிறதான ஆண்டவரே அப்பா ஊழியங்கள் பாடல் பயிற்சி ஆண்டவரை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக செபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். 37 1 முதல் 11. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சேர்ந்து வாசிப்போம். சாந்து குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுப்போம். பரிசுத்தாவே தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா லார்ட். ஓ ஜீசஸ். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து ஆண்டவர் இன்று உங்களை அபரீதமாய் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை இன்று அபரீதமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரை துதித்து விசேஷமாக தேங்க்ஸ் கிவிங் சண்டே மனமாற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னென்ன விதங்களை நன்றி சொல்ல முடியுமோ அந்த விதங்களை எல்லாம் நன்றி சொல்லலாமா? நல்லா கரங்களை உயர்த்தி எல்லாரும் நல்லா தேங்க் பண்ணுங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you Lord Jesus. அப்பா நீங்க செய்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உங்க கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா Lord. நன்றி அப்பா.
thank you, Lord Jesus. துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah, Lord. Hallelujah. Hallelujah. Oh, Jesus. We thank you, Lord. Hallelujah. நன்மைக்காக Hallelujah, Lord. Hallelujah. 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 Oh, hallelujah. 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 Oh, hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. வருஷம் முழுவதும் எங்களை காத்தீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. Hallelujah. 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 Oh, hallelujah. Oh, hallelujah. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எல்லாம் ஒரே மாதிரி கை தட்டுங்க. காலை மாலை எல்லா வேளையிலோ என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். பாடுங்க. ஒரு முறை கூட மறுபடியுமாக. காலை மாலை எல்லாம் வேளையிலோ என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலோ என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலோ என்னை அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஓஹோ, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ள தாக்கில் நான் நடந்த வேளை
மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ள எல்லாரும் மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை, வாடி நின்ற வேளை, மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில், மரண பள்ளத்தாக்கில் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை, வாடி நின்ற வேளை, மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றோ அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நல்லா கைதட்டி பாடுங்களேன். இருபயும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதின நம்மை இருபயும் இரக்கம் கொண்டீரே. நல்ல எபினேசரா நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஓ நன்றி சொல்ல எனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. ஆமென், 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 ஆமென். எப்படி யோசிக்கிறீங்க? எத்தனை ஆயிரக்கணக்கான நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார் இல்லை? அடிக்கடி நம்ம தான் மறந்துடுவோம். ஆனால் மறவாமல் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே குடும்பம் குடும்பமாக நிற்கலாமா? கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கரங்களை உயர்த்தி சொல்வோம். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே? தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவே.
தாயின் கருவில் பாடுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. நன்மை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நல்ல வாய்களை திறந்து கையை உயர்த்தி சத்தமா பாடுங்க. ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. போக்கிலும் வரத்திலும் போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டே உந்தன் சிறகால் மூடி மறைத்து உந்தன் நன்மை என்ன சொல்லுவே. கால்களிடராமல் பாதுகாத்தி கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி உந்தன் நன்மை என்ன பாடுவே. உந்தன் நன்மை எண்ணி பாடுவே. நன்றி. எல்லாம் நல்ல சத்தமா பாடுங்க, வாய்களை திறந்து பாடுங்க, அனைவரும் பாடுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தீர். உந்தன் நன்மை என்ன சொல்லுவே. பாவமெல்லாம் போக்கி நீரே, சாபமெல்லாம் நீக்கி நீரே. உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். உந்தன் ரத்தம் உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி. எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து பாடுங்க, சபை மக்கள் எல்லாரும். பாவமெல்லாம் போக்கி நீரே, சாபமெல்லாம் நீக்கி நீரே. உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. சொல்லுவோம், நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பல கோடி நன்மை செய்தீரே. பல கோடி நன்மை செய்தீரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. ஓ ராபா சாந்தா ராபா பாபா ராபா ராபா ராபா.
ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவோம். Then sings my soul என்ற இங்கிலீஷ் சாங் ஒன்று நாம் பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. Oh Lord my God, when I in awesome wonder consider all the works thy hands have made, I see the stars, I see the stars, I hear the rolling thunder, thy path throughout the universe display. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. When Christ shall come, we shout of acclamation and lead me home. What joy shall fill my heart. Then I shall bow with humble adoration and then proclaim, my God, how great thou art. Then sings my soul, then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. என் நெஞ்சமே நீ பாடி துதி. சபை மக்கள் சத்தமா பாடுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து பாடுங்க. நல்லா
நெஞ்சமே என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பா என் மீட்பரே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கலாமா? ஹalleluya. Oh yes. ஆமென். ஹalleluya. அடுத்த ஒரு 5 நிமிடங்கள் அப்படியே அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரம் நான் ஸ்டாப்பா எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் ஹalleluya ஹalleluya. அபிஷேகம் பெற்ற அனைவரும் நல்ல ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசி மனமாற ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்வோம். நன்றி நன்றி ஐயா ஏசையா பல கோடி நன் செய்தீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி ஏசையா பல கோடி. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி. ஒருவர் கூட மௌனமாய் இருக்க வேண்டாம். Yes, hallelujah. நன்றி இயேசுயா பல கோடி நன்மை செய்தீரே. மறுபடியும் நன்றி நன்றி இயேசுயா பல கோடி நன்மை செய்தீரே. ஓ நன்றி இயேசுயா பல கோடி நன்மை செய்தீரே. பல கோடி நன்மை செய்தீரே. எனக்கு பல கோடி நன்மை செய்தீரே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை சத்தமாக திறந்து எல்லாம் நல்ல வாய்களை திறந்து ஓ ஹalleluya நல்ல வாய்களை திறந்து நல்ல துதி ஸ்தோத்திர பலியில ஏறிடுங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றின்னு சொல்ல முடியுமோ அவ்வளவு நன்றி சொல்லலாமா? எல்லாரும் பிள்ளைங்க நீங்க எல்லாம் நல்ல சத்தமா நன்றி நன்றி ஆண்டவரே. நல்லா மைக் யூஸ் பண்ணுங்க. மைக் அதுக்கு தான் கொடுத்துருக்குறோம். நல்லா சத்தமா ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மட்டுமா உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே நாங்கள் இருக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் உமக்கு கொடுக்குற காணிக்கைகள் இந்த சம்பவாகங்கள் இன்னுமாக இந்த சீசன் டைமில் ஆண்டவரே கர்த்தாவே கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரே எல்லா கரங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை அவர்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. குறையின்றி எல்லா நன்மைகளையும் நீ யாவருக்கும் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு கொண்டு வந்திருக்கிறவர்கள் ஒருபோதும் குறைபட்டு போனதில்லை ராஜா. நிறைவான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீ யாவருக்கும் தரும்படியாக உம்மோட நாமத்தினாலே ஆசீர்வதித்து அடிமை ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டார் என்று சொன்ன உம்மோட வார்த்தையின்படி உம்மோட ஆசீர்வாதம் அப்பா எங்கள் மக்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரதா இருக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காக கொடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் எங்களோட ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.
ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாலானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாலானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர்நிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பயிர்நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமையந்தன் தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தேங்க்ஸ் கிவிங் சண்டேக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறேன். ஆன்லைன் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற எல்லா குடும்பங்களுக்கும் தேவன் நன்மையை கிருபையை பெருகச் செய்வாராக. இந்த நாளின் செய்திக்கான தலைப்பு தேங்க்ஸ் கிவிங் டு காட், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துதல் என்னும் தலைப்பிலை பார்க்கிறோம். திறவுகோள் வசனம் கீவேர்ட்
லூக்கா 17:17-18. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி இயேசுவிடம் 10 குஷ்டரோகிகள் வந்து சுகம் பெற்று சென்றார்கள். இயேசு இங்கே சொல்லுகிறார், சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா? ஆனால் தேங்க் பண்ணுவதற்கு இந்த அந்நியன் ஒருவனே திரும்பி வந்திருக்கிறானே, மீதி 9 பேர் எங்கே? மீதி 9 பேர் எங்கே? மற்றவர்கள் எங்கே? இந்த ஆண்டு முழுவதும் முழு சபைக்கும் நன்மை செய்தேனே, சுகம் தந்தேனே, விடுதலை கொடுத்தேனே, பொருளாதாரம் தந்தேனே, தீமைக்கு விலக்கி காத்தேனே, கேட்டதெல்லாம் தந்தேனே. ஆக ஒரு 21 பேர் மட்டும்தானா எனக்கு சாட்சிகளாக நன்றி செலுத்த முன் வந்தவர்கள்? பாக்கி எங்கே எங்கே போனார்கள் என்பதே கேள்வி. அருமையானவர்களே, நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்படுகிறோம். ஒவ்வொரு கூட்ட முடிவிலும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி முடிப்பதினால் அதுவே நம்முடைய நன்றி பலி என்று நினைத்துவிடக்கூடாது. நம்மிலே அநேகர் அந்த வசனத்தை சொல்லும்போது அதற்குரிய ஆழமான அர்த்தம் புரியாமல் அதை ஒரு நிறைவு ஜெபத்தின் மந்திரமாகவே சொல்லி கொண்டிருக்கிறோம். அதற்குள்ள மீனிங் நம்மிலே அநேகருக்கு தெரிவதில்லை. ஒரு முறை ஒரு குடும்ப ஜெபம் நடைபெற்றது. அந்த குடும்ப ஜெபத்திலே அந்த குடும்பத்திலே பையன் தூங்கிவிட்டான். அந்த பையன் தூங்கிவிட்டபடியால் ஜெபத்தை முடித்து விட்டார்கள். ஆனால் அந்த பையன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். குடும்பத்தில் அந்த அண்ணன் என்ன பண்ணான், அந்த தம்பி தூங்கின தம்பியினுடைய காது பக்கத்தில் போய் காது கேட்க, என் ஆத்துமாவே கர்த்தரை அப்படின்னா. தூங்கி கொண்டிருந்தவன் எழும்பி என்னுடைய முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை அப்படியே மனப்பாடமாக சொல்லிட்டு எழும்பிட்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. தூக்கத்தில் இருந்தவன் மறுபடியும் இதை கேட்ட உடனே இது முடிவு ஜெப மந்திரம் என்று அவன் சொல்லி முடித்தான். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றியாக இருக்கணும். என்னென்ன விஷயத்தில் நாம் நன்றியாக இருக்கணும்? கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கும் நாம் நன்றியாக இருக்கணும். 10 பேர் சுகம் பெற்றார்கள். அநேகருக்கு அதில் உணர்வில்லை. நமக்கு யாரெல்லாம் உதவி செய்தாங்களோ மனசில் உணர்வு இருக்கணும். ஆமென். உள்ளத்தில் ஒரு உணர்வு தேவை. அநேக நேரங்களில் நன்றி உணர்வு இல்லை. ஒரு கனெக்ஷன் இருக்குது. யாரெல்லாம் உண்மையான அன்பில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நன்றி இருக்கும். நன்றியையும் அன்பையும் பிரிக்க முடியாது. அப்போ எந்த அளவு நம்முடைய மனம் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். யாருக்கெல்லாம் நிறைய அன்பு இருக்கோ அவங்க ரொம்ப நன்றியாக இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இதற்குள்ளே புதைந்து கிடக்கிறது. எபிரேயர் 2:12 வாசிக்க பார்ப்போம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் நான் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவேன். சபை நடுவிலே துதிப்பேன், பாடுவேன், நன்றி சொல்லுவேன். சபை நடுவில் அநேகர் சபையிலே சாட்சி சொல்ல, நன்றி சொல்ல ஏன் தயங்குகிறார்கள் என்று தெரியவில்லை. அது என்னமோ அது ஒரு பெரிய அது மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடே. நான் நினச்சி கூட பார்க்கல. டாக் ஷோவுக்கு போகிறவர் அவரே சொன்னார், நிறையா இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அவரும் எவ்வளோ உணர்ந்து தன்னுடைய சாட்சியை சபை நடுவே, அந்த உணர்வு மிக முக்கியம். நல்ல ஒரு ஆமேன் சொல்லலாமா? சபை நடுவே. அடுத்தது வாசிங்க, 18வது வசனம் வாசிட்டீங்களா? என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை என்ன செய்வேன்? துதித்து
பாடுவேன். சங்கீதம் 22:22 என்ன சொல்லுகிறது பாருங்க வேகமாக. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து, சபை நடுவில் உம்மை துதிப்பேன். சபை நடுவில் உம்மை துதிப்பேன். எல்லாரும் கையெழுத்தி சொல்லுங்க, சபை நடுவில் உம்மை துதிப்பேன் சொல்லுங்க. எதற்காக சபை நடுவில்? ரெண்டு காரணம். ஒன்று, தேவனுடைய நாமத்தை தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களோடு சேர்ந்து மகிமைப்படுத்த. கைதட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. நமக்கு ஆண்டவர் செய்கிற சிறிதும் பெரிதுமான காரியங்களிலே சபை நடுவிலே அனைத்து மக்களோடு சேர்ந்து, அந்த சகோதரி உமா ஒரு சாட்சி சொன்னாங்க, 1.5 வருஷமா கடைசியிலே அவங்க மனம் வெறுத்து போய், என்ன ஆண்டவர், அவங்க அம்மா சர்ச்சுன்னு வந்து என்ன ஆச்சு, இது தேவையா எங்களுக்கு என்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே சகோதரி பியூலா போய் அன்னைக்கே அவர்களை சந்தித்து ஜெபிச்சாங்க. அப்புறம் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. நாங்கள் போய் ஜெபம் பண்ணோம். என்னதான் பிரச்சனை, ஜெபம் பண்ணாலும் சரியாகலை, டாக்டர்கிட்ட போனாலும் சரியாகலை, என்னையா அது? முழு மினிஸ்ட்ரி டீமும் போய் ஜெபம் பண்ணோம். இது ஒரு பக்கம். என்னுடைய ஒய்ஃப் மெடிக்கல்ல இருந்து வந்ததுனால, அவங்க நர்ஸாக இருந்து வந்ததுனால அவங்கள எப்போதுமே கொஞ்சம் மெடிக்கல் புத்தி வேலை செய்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க இது எப்படின்னு யோசித்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு எங்களுடைய செலவுலையே எந்தெந்த டாக்டர்கிட்ட கொண்டு போக முடியுமோ எங்கள் ஜீப்லேயே கொண்டு போய் நாங்கள் 2 பேருமே போய் நின்று பார்த்து எங்களால் என்ற காரியங்களை செய்தோம். எல்லாம் நார்மல். அப்புறம் மறுபடியும் வந்து என்னுடைய மனைவி தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஜெபம்னா, ஆண்டவரே வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, அவளுக்கு என்னதான் பிரச்சனை, பாவம் கல்கத்தா சொந்த ஊர், இங்கே வந்து குடியிருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் யார், சபை தான், நாங்கள் தான், ஆண்டவரே வெளிப்படுத்துங்க, ஒரே ஜெபம். அப்புறம் லேசாக ஒரு க்ளூ ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னொரு டெஸ்ட் பண்ணால் பரவாயில்லன்னு இவங்களே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி இன்னொரு டெஸ்ட்டுக்கு அனுப்பி அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்து, இவங்க தான் டாக்டர் மாதிரி எல்லாம் ஃபோன்லேயே பேசிடுவாங்க, அது என்ன சொல்லுது, டெஸ்ட்டை சொல்லுங்கள், எல்லாம் கேட்டுட்டு அப்படியா அதுலேயும் நார்மலா. அந்த டெஸ்ட் எடுக்க போன இடத்துல தான் ஒரு டாக்டரை பற்றி தகவல் கொடுத்தாங்க. இந்த டாக்டர்கிட்ட போங்க. அந்த டாக்டர்கிட்ட போன பொழுது தான் யூரினில் பாக்டீரியா கூடுனதுனால இந்த பிரச்சனை. கரெக்டாக மருத்துவம் எடுத்து இன்னைக்கு சுகமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி பெற்ற அற்புதங்களை சபை நடுவே சாட்சி சொல்லணுமா வேண்டாமா? கைதட்டி ஆண்டவருக்கு மகிமையை கொடுங்க. சபை நடுவே சபை மக்களுடைய ஜெபம் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கவனிக்கணும். நீங்கள் ஏதோ தனியாக அனாதையாக வாழ்கிறீங்க நல்லா நினச்சிட்டு கூடாது. நிறைய பேர் நம்ம ஜெபத்தில் மட்டும்தான் நம்ம வாழ்கிறோன்னு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம எல்லாருக்காக அநேகருடைய ஜெபம் உதவியாக இருக்குது. உங்களுக்கு நான் ஜெபிக்கிற மாதிரி எனக்கு நீங்கள் பண்ணுற ஜெபத்தில் தான் நம்ம வண்டி ஓடுது. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம். தேவ கிருபையில், மனுஷர் தயவில். சிலலாம் டோன்ட் கேர் மேஸ், எவனுமே தேவையில்லை போடா அப்படின்ற மாதிரி ஓட்டம். அப்படியெல்லாம் ஓட முடியாது. சபை நடுவில் கர்த்தர் செய்த நன்மைகள் இந்த வருஷம் முழுவதும் சபை நடுவில். இங்கே பாருங்க, உங்கள் ப்ரேயர் கார்டெல்லாம் போட்டு யார் பெற்ற பிள்ளைகளோ வந்து அழுது ஜெபிக்குதே, நீங்கள் கூட உங்களுக்காக ரொம்ப ஜெபிக்க மாட்டீங்க. ஆனால் யார் பெற்ற பிள்ளையோ இங்கே வந்து சிஎல்சிசியில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்கன்ற காரணத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்களே, யோசிச்சு பார்த்தீங்களா? சர்ச்சில் ஒரு முறை ஒரு அம்மா சிக்காயிட்டாங்க, படுக்க. நானும் ஒய்ஃபும் போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம், கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். முடிஞ்ச பிறகு அவங்க பிள்ளைங்களெல்லாம் அந்த அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. அவங்க இப்படி தான் சொன்னாங்க, யார் பெற்ற பிள்ளைகளோ எனக்காக அழுது ஜெபிக்குது, என்னைக்கால ஒரு நாள் ஆயிலும் நீங்கள் எனக்காக அழுது ஜெபம் பண்ணீங்களாடான்னு கேட்டாங்க. உண்மையா இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? சபை நடுவில் தேவனை மகிமைப்படுத்தணும். 2வது குறிப்பு என்ன தெரியுமா? நீங்கள் சொல்கிற சாட்சினால் சபையில் உள்ளவங்களுக்கு விசுவாச பெருக்கம் உண்டாகும்.
உமாவுக்கு செய்த அற்புதத்தை, கிளமெண்ட்டுக்கு செய்த அற்புதத்தை ஆண்டவர் ஏன் எனக்கு செய்ய மாட்டார்? எனக்கும் அற்புதம் செய்கிற ஆண்டவர் உண்டு என்ற விசுவாச பெருக்கம் எல்லாருக்கும் உண்டாகும். அதுக்காக தான் சபை நடுவே 1 தெசலோனிக்கேயர் 5:16-18 வரை எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றுக்காக என்ன பண்ணுங்க? நன்றி சொல்லுங்க. இந்த வருஷத்துல வந்த எல்லா ஏற்றத்தாழ்வு, எல்லா விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்க. சங்கீதம் 103:1-4 முடிய. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினதற்காக உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொண்டதற்காக உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டினதற்காக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. சபை நடுவே சபை முக்கியம். சபையில் நீங்கள் அங்கமாக இருக்கிறது முக்கியம். சபையில் பிற அங்கத்தினரோடு சேர்ந்து ஆராதிப்பது முக்கியம். அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறது முக்கியம். மற்றவருடைய பக்தி விருத்தி உங்கள் வாழ்க்கையின் சாட்சியினால முக்கியம். இது எல்லாத்தையும் வச்சு தான் சபை நடுவே ஆண்டவர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். கொலோசியர் 2:6-7 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகி. விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்திலே பெருகணும். நன்றி சொல்லுவதிலே பெருகணும். 1000 ஆட்டை ஆடினாலும் காரியத்தில் எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, காரியத்தில் கரெக்டாக இருந்து பழகுங்க. என்ன காரியம்? கர்த்தருடைய விஷயந்தான் காரியம். நல்ல ஒரு ஆமேன் சொல்லாமா? எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் அவருக்கு ஒரு சாட்சி சொல்லக்கூடாதா? அவரை மகிமைப்படுத்தக்கூடாதா? நன்றி நிறைந்த உள்ள நமக்கு வேண்டுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. மத்தேயு 8:4 சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ இதை ஒருவனுக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆமா, குஷ்டரோகி ஒருவன் வந்தான், அவனை சொஸ்தப்படுத்தினார். சொஸ்தப்படுத்தி சொன்னார், நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். ஜீசஸ் கனெக்ட் ஹிம் வித் சினகாக். சினகாக்கு போக சொல்றார். நம்ம பாஷையில சொன்னா, கர்த்தர் உனக்கு செய்த நன்மை விஷயத்துக்கு நீ வெளியில சொல்றியோ சொல்லலையோ, நீ சர்ச்சுக்கு போய் சொல்லு. சர்ச்சில் எம்டி ஹேண்டா சொல்லாத. மோசே கட்டளையிட்ட கொடுப்பதற்கென்று தேவன் கொடுத்த கட்டளையை நிறைவேற்று. ஐயா, ஒரு நன்றி காணிக்க செலுத்தி பழகு. எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு பெரிய விஷயங்கள். நீ பங்கு பெறுகிற சபைக்கு உன்னுடைய ஒரு நன்றி காணிக்க, ஒரு பொருத்தனை காணிக்க. ஏன்னா ரேஷன் அளவுலையே யோசிக்கக்கூடாது. தேவனுக்கு கொடுக்குற விஷயங்கள் உதாரத்துவமாக. ஆந்திராவிலே முன்னாள் முதலமைச்சருடைய மனைவி, அந்த முன்னாள் முதல்வர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சிட்டார். அந்த முதலமைச்சருடைய மனைவி போய் தாலி கீழி எல்லாத்தையும் தானமாக நிறைய கோல்டு ஆஃபரிங் அள்ளி கொட்டிட்டு வந்துட்டாங்க. மேட்ரு என்னன்னா, எல்லாத்தையும் போட்டாங்க. அதுதான் மேட்ரு. கர்த்தர் எவ்வளோ நன்மை ஏதாவது நம்ம போட்டிருக்கோமா? இயேசு சொல்றார், மோசே இட்ட கட்டளையின்படி நீ என்ன பண்ணு. ஸோ காணிக்கை செலுத்துதல் என்பது நன்றியின் ஒரு அடையாளம். நல்ல ஒரு ஆமேன் சொல்லாமா?
இந்த ஆட்டிடியூட் வளரணும், நமக்கு வரணும். சர்ச் எவ்வளோ முக்கியமானது. சபைக்கு நாம் நன்றியுடன் சாட்சி சொல்லுவது எவ்வளோ முக்கியமானது. சபையின் ஊழியங்களை ஆதரிக்கும் விதமாக வாழ்க்கையில் ஒரு வருஷம் முழுவதும் கர்த்தர் பல விஷயங்கள் நம்ம செய்ய தான் கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, தேவன் நமக்கு என்னென்ன செய்கிறாரு, பல விதத்தில் செய்கிறார். கிழக்கு இருந்து ஆசீர்வதிக்கிறார், மேற்கு இருந்து ஆசீர்வதிக்கிறார், மேலே இருந்து ஆசீர்வதிக்கிறார், வடக்கு இருந்து ஆசீர்வதிக்கிறார், தெற்கில் இருந்து ஆசீர்வதிக்கிறார், கீழே இருந்து ஆசீர்வதிக்கிறார், பல கோணங்களில் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தில் நாம் என்னைக்காயிலும் வேணாம் ஆண்டவரை போதும், இதுக்கு மேலே எனக்கு வேண்டான்னு யாராலும் சொல்கிறோமா? ஆண்டவருக்கு கொடுப்பதிலே நமக்கு ஒரு கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நான் எத்தனை ஆண்டவர் கொடுத்தாலும் அதெல்லாம் தாண்டி நான் நன்றி காணிக்கையாக ஏதாவது செலுத்த வேண்டும். எவ்வளோ நன்மை, எவ்வளோ ஆசீர்வாதம். கேளாதெல்லாம் தர்றாரே, நினைக்காதெல்லாம் நடக்குதே. நான் எதிர்பார்த்ததை விட மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்கிறாரே. மோசேயிட்ட கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். அப்படி என்றால் நியூ டெஸ்டமென்ட் கிறிஸ்டியன்ஸுக்கு கொடுக்கும் விஷயத்தில் என்னென்ன கட்டளைகளோ அந்த கட்டளைகள் எல்லாம் நிறைவேற்றும் போது அது ஒரு நன்றி பலி. அது என்ன பலி? நன்றி பலி. நல்ல கண்டென்ட் இந்த வசனத்துக்குள்ளே இருக்கு. என்னென்ன வசனத்திற்குள்ளே என்னென்ன ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை நமக்கு எடுத்துக்கொள்ளணும். அது நமக்கு ஆசீர்வாதம். ஓகே, மட்டுமல்ல, பாயிண்ட் நம்பர் 2, சபைக்கு உள்ளே மட்டும் அல்ல, சபைக்கு வெளியிலேயும் சாட்சி சொல்லணும். வாசிக்கலாமா? ஏசாயா 12:4-5. அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இந்த காயினுக்கு டபுள் சைடு இருக்கு. இந்த காயினுக்கு டபுள் சைடு இருக்கு. டபுள் சைடு இருந்தால் தான் இந்த காயின் என்னாகும்? செல்லுபடி ஆகும். இங்கே வந்திருக்கிற அனைவருடைய தேங்க்ஸ் கிவிங் டபுள் சைடு இருக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற வாரத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நடத்தியிருக்கிறார். எல்லாருக்கும் நான் பேசுறது கேட்குதா? கடைசி வரியந்தம் கேட்குதா? லாஸ்ட் வர கேட்குதா? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. டபுள் சைடில் நீங்கள் ஒன் சைடாக இருக்கக்கூடாது. ஒன் சைடு சபைக்குள்ளே ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுவது. அடுத்த 2வது பாயிண்ட் என்ன வாசிச்சாங்க பாருங்க. அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே என்ன செய்யுங்க? அறிவியுங்கள். ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். உண்மையான விசுவாசி யார்? சபைக்குள்ளே பாட்டு பாடுகிறார், அது அற விசுவாசி. சபைக்குள்ளே ஊழியம் செய்கிறது அற விசுவாசி. எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ராயிம் திருப்பி போடாத அப்படின்னா ஒரு பக்கம் சுட்ட தோசை, இன்னொரு பக்கம் மாவா இருக்குது. ஸோ யாரெல்லாம் சபைக்குள்ளே மட்டும் உழண்டுக்கிட்டு ஊழியம் செய்துட்டு திருப்தியாக இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் திருப்பி போடாத அப்பம். அது எப்படி சாப்பிட முடியும்? அது எப்படி பயன்பாட்டுக்கு வரும்? அது எப்படி சரியாகும்? ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு பகுதி என்ன? வெளி உலகத்திற்கு போகணும். வெளி உலகத்தில் போய் இங்கே ஒரு பாட்டு, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே, பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே, வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே, நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் வல்லவர் நல்லவரே. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஓகே, அதாவது இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், வல்லவர், இதை தெரிஞ்சவங்ககிட்டயே பாடுறோம்.
ஆனால் தெரியாத மக்கள்கிட்ட போகணுமா? வாட் இஸ் மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ்? பியூட்டிஃபுல் ட்ரெஸ், டேஸ்டி பிரியாணி, நல்ல பலகாரங்கள், கேக், அமர்க்களமான பாடல் குழுவினர், எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனால் அது மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸா? ஒத்த சைடு தான், டபுள் சைடில் ஒன் சைடு தான். ஒன் சைடு செல்லாது. உண்மையாக இறுதியத்தில் தொட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் பயன்பாட்டுக்கு உதவுகிற ஒரு விசுவாசியான் ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். ஒரு காயினுக்கு டபுள் சைடு, போத் சைடும் கரெக்டாக இருக்கணும். சர்ச்சு விஷயங்களுக்குள்ளே எல்லாம் கரெக்டாக இருக்கிறோம். ஆனால் சபைக்கு வெளியில் போகிறதில்ல, காஸ்பல் யாருக்கு சொல்கிறதில்ல. இந்த வருஷத்தில் வருகிற 20ஆம் தேதி 21ஆம் தேதி முழு சபையாக கிறிஸ்மஸ் அவுட்ரீச், மிஞ்சி போன ஒரு 2 hours எல்லாரும் வரணும். அனைவரும் ஆண்டவருடைய வேலைக்கு வரணும், ஆண்டவருடைய வேலையை செய்யணும். உங்கள் தெருவில் உள்ளவங்களுக்கு பேசணும், உங்கள் நெய்பர்ஸுக்கு பேசணும், உங்கள் உறவுகளுக்கு பேசணும், உங்கள் நண்பர்களுக்கு பேசணும். ஒரு சிலரையாயிலும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரலைன்னா சிங்கிள் சைடு, ஒன் சைடு விசுவாசியாக இருப்பீங்க, போத் சைடு இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை போத் சைடும் உருவாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். சிலருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற அளவுக்கு நம்ம வேலை செய்ய வேண்டும். ஆமென். சிலருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற அளவுக்கு நம்ம வேலை செய்யணும். மினிஸ்ட்ரி டீம், நீங்கள் எல்லாம் மினிஸ்ட்ரி டீமில் இருக்கிறனால கர்த்தருக்கு நிறைய கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு திருச்சபை மக்களும் ஆண்டவருக்கு நிறைய நம்ம கணக்கு கொடுக்கணும். என்ன கணக்கு? நம்ம எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அன்பை சொன்னோம், ஞானஸ்தானம் வரைக்கும் ஆயில் வழி நடத்தணும். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியங்க. நம்ம பாடுகளை மட்டும் பார்த்துக்கிட்டு வாழ்கிறதுக்கு உண்மையான வாழ்க்கை இல்லை. ஓகேயா? ஸோ நன்றி செலுத்துதல், சாட்சி சொல்லுதல், 2 பகுதி. ஒன்று ஆலயத்திற்கு உள்ளே, இன்னொன்று ஆலயத்திற்கு வெளியே. சிலர் ஆலயத்துக்கு வெளியில் வேலை செய்வாங்க, ஆலயத்துக்கு உள்ளே ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. சிலர் ஆலயத்துக்குள்ளே ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆலயத்துக்கு வெளியிலே போக மாட்டாங்க. இதுவும் குறைபூரணம், அதுவும் குறைபூரணம். ஆனால் ஆண்டவர் சம்பூரணத்தை பார்க்க விரும்புகிறார். கரெக்டா? ஸோ சம்பூர்ணமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் 2ஐயும் நிறைவேற்ற வேண்டும். ரைட். குறிப்பு 3, தேங்க்ஸ் டு பாஸ்டர். நிறைய பேர் சாட்சியில் பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, கைட் பண்ணாங்கன்னு தேங்க் பண்ணீங்க. அது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஊழியம். தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். உங்களை வழிகாட்டுகிற உங்களுடைய போதகருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 16:15. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசமல் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். பவுல் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் லீதியாவுக்கு. லீதியா தான் ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் ஃப்ரம் யூரோப். முழு யூரோப்பியன் கண்ட்ரி இன்னைக்கு கிறிஸ்டியனாக இருக்குதுன்னா ஒரு நன்றி உள்ள விசுவாசியால் தான் செய்ய முடியும். நிறைய விசுவாசிகளுக்கு நன்றி இல்லை, தேவனிடத்திலே நன்றி இல்லை, ஊழியக்கார இடத்துல நன்றி இல்லை, குடும்பத்தினரிடம் நன்றி கிடையாது. யாரெல்லாம் உதவி செய்தாங்களோ அதை நினச்சி கூட பார்க்கறது கிடையாது. அநேகருக்கு என்ன செய்தாலும் சீனு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நன்றின்றதே துளி கூட கிடையாது. காரணம் என்ன? அன்பு இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். யாரெல்லாம் கடவுள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப நன்றியாக இருப்பாங்க. இந்த அம்மா லிதியாவுக்கு பவுல் என்ன பண்ணுறாரு? ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அது அந்த சம்பவத்தை அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா
அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று. she invite them to her home. so hospitality, உபசரிப்பு என்று சொல்லுவது நன்றியின் ஒரு வெளிப்பாடு. உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களை உங்கள் இல்லங்களுக்கு அழைப்பதும் உபசரிப்பதும் நன்றியின் ஒரு வெளிப்பாடு. இயேசு அடிக்கடி மார்த்தாள் மரியாள் வீட்டிலே போய் தான் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணினார். அந்த குடும்பம் இயேசுவிட ரொம்ப நன்றியை காட்டினார்கள். சமீபத்திலே பாஸ்டர் வசந்த் அவர்களை நாம் அழைத்த போது, நாங்கள் வழக்கமாக எல்லாரையும் தங்க வைத்து எல்லாவற்றையும் பார்ப்பது எங்களுடைய வழக்கம். ஆனால் அந்த டைமில் என்னுடைய மனைவி சரீர பிரகாரமாக கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால நாங்கள் யோசித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது உஷா, எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் வருவது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, ஆகவே நாங்கள் எங்கள் வீட்டிலே வைத்து பார்த்து கொள்ளலாமா பாஸ்டர்? மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் தங்களுடைய போதகரை தங்கள் இல்லத்திற்கு அழைத்து வைத்து எங்களுக்கு எந்த துளி கூட சிரமம் இல்லாதபடிக்கு எல்லாம் பார்த்து பெஸ்ட்டாக கவனித்து அனுப்புனாங்க. அது என்னன்னா, அவர்களை வழி நடத்தின அந்த ஊழியக்கார குடும்பத்தின் பேரில் இருக்கிற அன்பு மட்டுமல்ல, நன்றி. ஸோ எந்தெந்த குடும்பங்கள் சொந்த ஊழியக்காரர்களை உபசரிப்பதற்கென்று அழைக்கிறார்களோ அது அன்புக்கு அதிகமான நன்றியின் வெளிப்பாடு. தமிழ்நாட்டில் ஒரு ஊர், அந்த ஊர் பேரை நான் சொல்ல மாட்டேன், பயங்கரமானவங்க அந்த ஊருக்காரங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து எங்கே போனாலும் வந்தாலும் எல்லாரையும் கூப்பிடுவோம், உபசரிப்போம், பயங்கரம் பண்ணுவோம். ஆனால் அந்த ஊருக்காரங்க உபசரிப்பை பெற்றுக்கொள்வானுங்களே ஒழிய யாரையும் வீட்டு பக்கமே கூப்பிட மாட்டாங்க. என்ன, நான் உங்கள் ஊர் பேர் சொல்கிறேன்னு சந்தேகம் வந்துருச்சா? ஆனால் அந்த ஊர் பேர் சொல்ல மாட்டேன், யாரையும் கூப்பிட மாட்டாங்க. என்னென்னா, அவங்க ரொம்ப விவரமான ஆட்களாம், ரொம்ப விவரமாக. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே நன்றி இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்பத்திலே அன்பும் நன்றியும் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தால் அதற்குள்ளே வளர்கிற உங்களுடைய பிள்ளைகள் மிகவும் அன்பும் நன்றி உள்ள பிள்ளைகளுமாய் வளருவார்கள். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி கிடைச்சதுக்கு என்ன காரணம்? எங்கள் பெற்றோர் அப்படி இருந்தாங்க. ஐயோ, எங்கள் அம்மா இருக்காங்களே, அது அந்த காலத்து பழக்கம். யாராலும் வந்தாங்கன்னா 1 மாதம் தங்கிட்டு போங்கன்னு கேட்பாங்க. நம்மெல்லாம் ஒரு நாள் யோசிப்போம்ல. எங்கள் அம்மாவுடைய அண்ணன் மகன் வந்தான். எங்கள் அம்மா சொன்னாங்க, இருடா தம்பி, 1 மாதம் இருந்துட்டு போடா தம்பினா. எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் தம்பி கேட்டான், அம்மா என்ன சொல்கிறீங்க, 1 மாதமா? ஏன்னா 1 மாதம் ஒரு டவுனுக்குள்ளே, ஒரு சிட்டிக்குள்ளே வச்சு ஒரு ஆளை வச்சு கொண்டு போகணுன்னா எவ்வளவு செலவு. ஆனால் எங்கள் அம்மா காலத்தில், அவங்க வாழ்ந்த காலத்தில், அவங்களுக்கு வயக்காடு இருந்துச்சு, நெல் விளைஞ்சுது, அவங்க வீட்டு வசதி. அதை மனசில் வச்சுட்டு இப்போ பேசுனா நடைமுறைக்கு ஒத்து வருமா? நானும் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இப்போ விற்கிற விலைவாசிக்கு இது என்னம்மா இது இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, சும்மாறா எங்கள் அண்ணன் மகண்டாவேன் அப்படின்னாங்க. சரி, இது போட்டோம். 1 மாதம் உபசரிப்பெல்லாம் வேண்டாம். அந்த எலிசபெத் யார், மரியாள் யார் வீட்டுக்கு போனாங்க? பேசுங்க. எத்தனை மாதம் தங்கினாங்க சொல்லுங்க? உங்கள் வீட்டுக்கு 3 மாதம் ஒரு விசுவாசி வந்தால் வச்சு எத்தனை பேர் கொண்டு போவீங்க? இந்த வீட்டுக்கு கூப்பிடுறது உபசரிக்கிறதுனாலே சிலர் சோகம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாசிகளுக்கு உபசரிக்கும் பழக்கம் ரிச்சா இருக்கணும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நச்சுன்னு சொல்லுங்க. பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. ரிச்சா இருக்கணும்னு சொல்லுங்க.
நீங்கள் எவ்வளவு உபசரிக்கிறீங்களோ அவ்வளவு ஆத்துமாதாய வீரர்களாவீங்க. ஆபிரகாம் மரத்தடியிலே கண்ட அவருடைய கெஸ்ட்டை பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவர் எப்படி சமையல் செய்யறதுக்கு பிளான் பண்ணார்? யாரால் வேகமாக சொல்லுங்க. கொளுத்த சரி பைய தூக்கிட்டு கொளுத்த கன்று ஒரு 100 கிராம் வாங்க போனாரா இல்லை ஒரு கன்றே அடிச்சாரா? மனசு எப்படி இருந்துச்சு? மனசு அப்படி ப்ராடாக இருந்துச்சு, பெரிய மனசு. நீங்கள் பெரிய மனசோடு இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லாகும். நல்ல கரங்களை அசைச்சு ஒரு வேவ் ஆஃபரிங் கொடுங்க ஆண்டவருக்கு. எல்லாம் நலமாய் மாறும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் சிறப்பானதை என்ன செய்வார்? மாட்டி தருவார். ஒரு காஃபி கொடுக்க ஏன் யோசிக்கிறீங்க? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க ஏன் யோசிக்கிறீங்க? கோட்டயம் என்ற பட்டணத்தில் நான் ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது அங்கே ஒருத்தர் சொன்னார், നിങ്ങളുടെ പാസ്റ്ററെ, ഒരു ആട്ടോക്കാരൻ சொல்கிறான், പാസ്റ്ററെ നിങ്ങളുടെ പെന്റികാസ്റ്റിൽ ആൾക്കാരുണ്ടല്ലേ, പച്ചവെള്ളം പോലും ആർക്കും കൊടുക്കത്തില്ല കേട്ടോ. என்ன இப்படி சொல்கிறீங்க? ഇവിടുത്തെ വിശ്വാസികളുണ്ടല്ലേ, നിങ്ങളുടെ പച്ചവെള്ളം പോലും ആർക്കും തരത്തില്ല. പിന്നെ പറയാൻ വരും കർത്താവ് സ്നേഹിക്കുന്നു. ആർക്ക് വേണം കർത്താവിൻ്റെ സ്നേகம் அப்படின்னு கொன்னுட்டாங்க. உண்மைதான். நான் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் நன்றி என்று சொல்லுவது என்ன? உபசரிப்பு. லிதியால் தன்னுடைய பாஸ்டருக்கு பேப்டிசம் கொடுத்த உடனே வீட்டுக்கு வாங்கன்னு ஹாஸ்பிட்டாலிட்டி உபசரிக்கிறாள். எவ்வளவு ஜென்டிலான ஒரு உபசரி பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் போதகரை நன்றி செலுத்த வேண்டும் என்றால் ப்ரே ஃபார் ஹிம். யாரெல்லாம் பாஸ்டருக்காக ப்ரே பண்ணுறீங்களோ அது நன்றி செலுத்துவதனுடைய ஒரு அம்சம். யாரெல்லாம் என்கரேஜ் பண்ணுறீங்களோ பாஸ்டரையும் பாஸ்டருடைய குடும்பத்தையும், பாஸ்டர் நாங்கள் இருக்கிறோம், தைரியமாக செய்யுங்க, பாஸ்டர் எதுனாலும் கூப்பிடுங்க, நாங்கள் வர்றோம், பாஸ்டர் உங்களோட ஊழியத்தில் நிற்க நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் தனியாக இல்லை பாஸ்டர், நம்ம ஒரு டீமாக இருக்கிறோம், நம்ம பெரிய குடும்பம் பாஸ்டர், என்கரேஜ் பண்ணுறீங்களா? வாயை திறந்து நல்ல வார்த்தைகளை பேசுகிறீங்களா? அப்போ நீங்கள் நன்றியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சர்ச்சுக்குள்ளே நிறைய சர்வீஸ் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சர்வீஸும் பாஸ்டருக்கு என்கரேஜ்மெண்ட்டாக மாறும். மட்டும் இல்லை, ரொம்ப ஜெனரஸாக கொடுங்க, தாராளமாக ஊழியக்காரருக்கு தாராளமாக கொடுத்து பழகுங்க. ஆமென். ஊழியரை உற்சாகப்படுத்தணும், ரொம்ப நொறுக்கக்கூடாது. ஊழியர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும், ஊழியர்களுக்கு நிறைய அவசியங்கள் இருக்கும். எங்கள் சஃபரிங்க்கு பேர் ராயல் சஃபரிங். ஏன் ராயல் சஃபரிங்? நாங்கள் எங்களுடைய லுக்கு ராயலாகவே தான் இருக்கும். என்னுடைய மகன் சாம் வயிற்றில் இருந்தபோது 1987 ரைட், 1987 அப்போல்லாம் எங்களுக்கு ஒரு நாள் எப்படி நிறைவேற்றுவோம் என்பதில் நிறையா சவால்கள் இருக்கும். உணவு விஷயத்திலிருந்து தேவைகள் சந்திக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கும் பெரிய சவால். அப்போ மலேசியாவிலிருந்து ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு ஊழியக்காரர். அவர் கல்லணை பார்க்க ஆசைப்பட்டார், கூட்டிகிட்டு போனேன். நான் ஒரு பெல்ட் ஒன்று போட்டிருந்தேன். அந்த பெல்ட்டில் ஒரு கோல்டு செயின் மாதிரி ஒரு செயின் தொங்கும். அப்படி என்னை பார்த்து சொன்னார், உங்களை பார்த்தா வைர வியாபாரி மாதிரி இருக்கு, உங்களை பார்த்தா வைர வியாபாரி மாதிரி இருக்கு. அன்னைக்கு நைட் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வீட்டில் அரிசி இல்லை. ஆனால் நம்ம லுக் எப்படி அதான் சொன்னேன், ராயல் சஃபரிங். ஊழியக்காரர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் தேவைகள் வெளியில் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. உன்னதமான தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்கள் எப்போதும் ராயலாக தான் இருக்கணும். நல்ல வாயை திறந்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உடனே இப்படி வந்துடக்கூடாது, நம்மளை விட அவர் நல்லா தானே இருக்கார், என்ன உன்னை விட மோசமாக இருந்தால் அப்புறம் எப்படி உனக்கு பாஸ்ட்டாக இருக்கிறது? நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் ஊழியத்தில் அவங்களுக்கு தாராளமாக அவளுடைய கரங்கள் பலப்படத்தக்க விதத்தில் குறிப்பறிந்து ஊழியங்களுக்கு உதவி செய்ய பழகணும். அது பெரிய ஒரு நன்றி.
நல்ல ஒரு ஆமீன் சொல்லலாமா? அது மட்டும் அல்ல, கடைசியாக ஒரு குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். சபையை பற்றி நல்ல வார்த்தைகளை பேசணும். சபையை குறித்து நல்ல வார்த்தைகள், உங்கள் வாயால் நல்ல வார்த்தைகள் பேசணும். சபையில் பெற்றுக்கொண்ட நன்மைகள். என்னுடைய மனைவி சரீரத்தில் சுகவீனமான நிலையும் நிறைய பேருக்கு நிறைய சேவைகளை இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஒரு சில குடும்பங்கள் எங்களுக்காக நிற்பவர்கள் உண்டு, அவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். ஆதரவாய் இருப்பவர்கள் உண்டு, அவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். கேர் எடுப்பவர்கள் உண்டு, அவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். விசாரிப்பவர்கள் உண்டு, அவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே சபையை பற்றி நல்ல வார்த்தைகள் பேசுங்க. ஒரு ஹோட்டலில் எழுதி போட்டிருந்தான், நிறைவுகளை வெளியிலே சொல்லுங்கள், குறைவுகளை எங்களிடம் சொல்லுங்கள். சபையில் உள்ள நிறைவுகளை மட்டும் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், குறைவுகளாக உணர்வதை எங்களிடம் சொல்லுங்கள். ஆமென். அது பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ 3 குறிப்புகளை இன்றைக்கு உங்கள் முன் வைத்தேன். நம்பர் 1, சபை நடுவிலே சாட்சி துதி. 2, சபைக்கு வெளியிலே சாட்சி. இயேசு நல்லவர் என்று வெளியில் உள்ளவர்கள் சொல்லுங்கள், இயேசு அற்புதமானவர் என்று வெளியில் உள்ளவர் சொல்லுங்கள். ரைட். நம்பர் 3, உங்கள் பாஸ்டருக்கு தேங்க் பண்ணுங்க. இப்போது நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு உதவி செய்த யாவருக்கும் நன்றி. ஒரு கைதட்டு கொடுங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்காக ஜெபித்த யாவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமென். இந்த ஆண்டிலே நேராகவோ ஏதோ விதத்தில் நான் பேசும்போது எங்கேயாயிலும் நீங்கள் காயப்பட்டிருந்தால் ஐ எம் so sorry for that. சில நேரங்களிலே குறைவுகளை கண்டால் ஸ்பாட்டில் ஃபயர் பண்ணிடுவேன் நான். தட்ஸ் மை கேரக்டர், தட்ஸ் மை ஹேபிட். உள்ளதை உள்ளதென்றும் பேச மாட்டீங்களா? சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சு, சூப்பர்டா தம்பி. சவுண்ட் சிஸ்டம் மோசமாக இருந்தால் கிட்ட போய் அறுத்து விட்டுட்டு வந்துடுவேன். ஐ எம் so sorry for that. அது என்னுடைய வேலை. ப்ளீஸ் allow me to do my job. என் வேலையை செய்ய. ஒருவேளை ஏதேனும் விதங்களிலே நான் உங்களை காயப்படுத்தியிருந்தால், நானோ என்னுடைய மனைவியோ உங்களை காயப்படுத்தியிருந்தால், இந்த ஆண்டு இறுதியிலே உங்களிடத்தில் அரசியல்வாதிகள் போலல்ல, ஆன்மீகவாதியாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் அதே போல யாரிடமாயிலும் ஏதேனும் நடந்திருந்தால் மன்னிப்பு கேட்டு விடுங்க. அடுத்த ஒரு நல்ல புதிய ஆண்டிற்காக ஒரு நல்ல ஆரம்பம், ஆன்மீக ஆரம்பம், ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷன், ரியலைசேஷன் நம்மிலே உருவாகட்டும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா. துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே
உமக்கே கனம், உமக்கே புகழ், என் இயேசுவே உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ், என் இயேசுவே. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு நீர் போதித்த நல்ல வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. 10 பேர் நன்மையை பெற்றவர்களே 9 பேர் எங்கே? ஆமாம் ஆண்டவரே, அந்த 9 பேரிலே ஒருவராக நாங்கள் இருந்தோம் என்றால் எங்களுக்குள்ளே உம்முடைய அன்பை ஊற்றும். நன்றி நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எத்தனை நன்மைகளை இந்த சபையின் மூலம் எங்களுக்கு தந்திருக்கிறீர். சபை எந்த அளவிற்கு எங்களுக்காக ஜெபிக்கிறது, ஜெபிக்கிற ஒரு கூட்டம் மக்கள் எங்களுக்கு உண்டு. வழிகாட்டுகிற ஊழியர் கூட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். ஊழியர் குழுவை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு நன்றியாக இருக்கவும், சபை நடுவில் பக்தி விருத்திக்காக நாங்கள் கிரியை செய்பவர்களாகவும் உம்முடைய நாமத்தை ஒருங்கிணைந்து மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பெற்றுக்கொண்ட நன்மைகளை இயேசு நல்லவர் என்று உள்ளே மட்டும் சொல்லாமல் வெளியிலேயும் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். வெளி மக்களுக்கு விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே அப்போ நடக்க போகிற அவுட்ரீச்சில் நாங்கள் எல்லாரும் பங்கெடுக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி இந்த வருஷ கடைசியிலே ஒரு 2 மாலை நேரத்தில் வந்து 4 மணி நேர ஊழியத்தில் பங்கெடுக்க ஆண்டவரே கரம் உயர்த்திருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. அவுட்ரீச்சிலே பயன்பட சபைக்கு வெளியிலே உள்ளவர்களுக்கு இயேசுவின் அன்பை, கிறிஸ்துவின் பிறப்பை, வாழ்த்துதலை சொல்ல எங்களை சபையாக இந்த நாட்களை பயன்படுத்துங்க என்று அர்ப்பணிக்கிறோம். சபையாக ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸ்க்கு தேங்க்ஃபுல்லாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். நிறைய சபையினுடைய வளர்ச்சிக்காக உற்சாகப்படுத்த எல்லாரையும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் பயன்படுத்தும், ஆசீர்வதித்து அனுப்பும். சரீர பலவீனம், பலதரப்பட்ட தேவைகளோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தேவைகள் எல்லாம் சந்தியும். இந்த சீசனல் நீட்ஸ் எனக்கு வேணும்னு காத்திருக்கிற மக்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க. யாரெல்லாம் தெய்வ கரத்திலிருந்து ஏதேனும் ஒன்றை பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் காத்து கொண்டு ஜெபித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் நிகழ்த்தி தாரும். அதிசயங்களை காண பண்ணும் ஆண்டவரே. குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு மன நிறைவு உண்டாகட்டும், ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், அன்பு பெருக்க உண்டாகட்டும், நன்றி பெருக்க உண்டாகட்டும். அப்படி ஆசீர்வதித்து அனுப்புவதற்காய் நன்றி. மகிமை அப்பாவுக்கு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Hi everyone, greet you all in the name of Jesus Christ. Thank you for watching our video, and to stay in tune with our regular Sunday services, please do subscribe to our CLCC TV YouTube channel, and also please don't forget to press the bell icon for regular notifications, and also give a thumbs up for our videos if you liked it, and do kindly share our videos with your friends and be blessed. Thank you. எங்கள் சிஎல்சிசி டிவி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் செஞ்சிங்கன்னா எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மே காட் bless you. Thank you.